மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். கிறிஸ்துமஸ் விழா நடத்தி கிறிஸ்தவர்களுடைய ஓட்டை வாங்கிடலாம், அதுல ஒரு இஸ்லாமியரையும் உள்ள கூப்பிட்டு இஸ்லாமியர்களுடைய ஓட்டையும் வாங்கிடலாம் அப்படின்னு தளபதி விஜய் தரமான ஒரு பிளான் போட்டாப்புல. ஆனா அந்த பிளான் எல்லாமே ஒட்டு மொத்தமா உடஞ்சி சுக்குநூறா உடஞ்சி போச்சு. இன்னைக்கு பாதிரியார்கள் ஒரு சர்ச்சில் திருச்சபையில இருந்துகிட்டு பாதிரியார்கள் சொல்றாங்க 41 பேரை கொண்ட கொலகாரன் விஜய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாதிரியார்கள் விஜய்க்கு எதிராக இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவர் எந்த இஸ்லாமியரை கூப்பிட்டு வந்து நம்ம டிவிக்கே பயங்கரமா வளர்த்துடலாம் அப்படின்னு பார்த்தாரோ, அந்த வந்திருந்த ஆற்காடு நவாபு குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க, இந்த தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம், இந்த தமிழ்நாடு தான் பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவிலே 2வது பெரிய ஒரு மாநிலம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஜயோடைய அரசியல், விஜயோடைய புழுகு மூட்டை எல்லாமே ஒட்டு மொத்தமா அடிச்சு ஓரம் கட்டி இருக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் விஜயோடைய கட்சியில, எப்பா தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு இல்லைங்கிறிய, உங்க கட்சியில பெண்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு விஜயோடைய கார் வரும்போது அந்த காரை மறிச்சு கார் மேல விழுறாங்க பெண்கள், பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அங்க கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில உட்காந்து போராட்டம் பண்றாங்க. புசியானது பின்பக்கமா தெரிச்சு ஓடக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டிருக்குது. ஓகே, இப்ப சம்பவம் என்னன்னு பார்த்தோம்னா, விஜய் அவருடைய டிவிகே கட்சி சார்பில் கிறிஸ்துமஸ் விழான்னு சொல்லி ஒரு விழா நிகழ்ச்சி ஒன்று நடத்துறாரு. ஏன்னா இன்னைக்கு பரவலாக ஒரு கருத்து ஒன்று பேசப்பட்டது. விஜய் என்னதான் இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவர், அவருடைய பேர் ஜோசப் விஜய், அதனால கிறிஸ்தவர்கள் அவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பரவலா பேசப்பட்டது. ஆனா இது எல்லாமே சும்மா கற்பனை கருத்துன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சும்மா ஒருத்தரை தன்னோட மதத்தை சேர்ந்தவர் வந்துட்டாரு அப்படின்லாம் ஓட்டு போட்ட மாட்டாங்க. அப்படி இதுக்கு எத்தனையோ உதாரணம் சொல்லப்படலாம். இந்தியா முழுக்க பல அரசியல் களங்கள்ல, ஏன் நம்ம தமிழ்நாட்டுடைய அரசியல் களங்கள்ல கூட பிரபலமான இஸ்லாமிய கட்சியை சேர்ந்த இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் போட்டியிடும் போது கூட இங்க நாங்க மதத்தை பார்த்து ஓட்டு போடுறது கிடையாது, இந்த மாநில நலனுக்கு யார் வந்தா சரியா இருக்கும், இந்த நாட்டுடைய நலனுக்கு யார் வந்தா சரியா இருக்கும் தான் இத்தனை நாள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதுதான் இங்க களத்திலேயுமே நடக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு விஜயோடைய நிலைப்பாடை கொஞ்சம் பாருங்க. நாடு முழுக்க கிறிஸ்தவர்களுக்கு எதிரான எவ்வளவு பெரிய வெறுப்பு செயல்கள் நடக்குது. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல கிறிஸ்துமஸ்க்காக சாண்டா கிளாஸ் பொம்மைகள் விற்கக்கூடிய, கிறிஸ்துமஸ் தாத்தாவுடைய தொப்பி விற்கக்கூடிய பல பேர் மேல தாக்குதல் நடத்தப்படுது, அவங்க வியாபாரங்கள் முடக்கப்படுது. ஆனா இதுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பாதிக்கப்படும் போது விஜய் வாயை திறந்து பேச மாட்டாரு. ஆனா இவர் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்துவாரு, அதை பார்த்துட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா இந்த இடத்துல விஜய் தான் ஏமாளின்னு சொல்லமே தவிர கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ ஒருபோதும் ஏமாற மாட்டாங்க. ஓகே, இப்போ அந்த விஜய் வந்து அந்த இடத்துல கிறிஸ்துமஸ் விழா நடத்துறாரு இல்லையா, அந்த இடத்துல விஜய் வந்து பேசுறதுக்கு வராரு. அவருடைய டிஃபால்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறது முதல் அவர் மாத்தி தொலைக்கணும். அந்த டிஃபால்ட் ஒரே ஸ்கிரிப்ட் அங்க வந்து வர்றாரு, இது அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. உடனே அங்க இருக்கிற அவருடைய ரசிகர்கள்லாம் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க, வெறும் இதுதானே நான் சொன்னாங்க, ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இது ஒரு அன்பான தருணம், இது ஒரு அழகான தருணம், இதுதானே நம்ம நாடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சம்பந்தமே இல்லாம ஒரு டைலாக், அன்பு, அழகான தருணம், அன்பான தருணம், அன்பு அழகு, இதை வச்சு அந்த ரைமிங்காக இந்த வார்த்தையை பேசியிருக்காரு. இதை தெரியாம ஊடும் கத்திட்டு இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு தாய் பிள்ளை தானே அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா சொல்றாரு, நம்ம வந்து பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ் இது மாதிரியான விழாக்கள் எல்லாமே நம்மளாம் ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஊர் தானே அப்படிங்கிறாரு. விஜயோட இந்த பேச்சுல நல்லா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை தான் பெருமையா பேசுறாரு, தமிழர்களை தான் பெருமையா பேசுறாரு. ஆனா அவரோட வாயில இருந்து தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தை வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, இங்க இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வெவ்வேறு மதங்களை பின்பற்றினாலும் நம்ம எல்லாம் ஒத்துமையா தானே இருக்கிறோம், ஒரே மதத்தை பின்பற்றுமே, இதுதானே இந்த தமிழ்நாட்டுடைய பெருமை அப்படின்னு பேசினா உடனே அடுத்த கேள்வி வந்துடும், இப்படி தமிழ்நாடு பெருமையா இருக்கிறதுக்கு யாருப்பா காரணம்? வட மாநிலங்கள்லாம் மத சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த தமிழ்நாடு மட்டும் ஒற்றுமையா பக்குவத்துமா பண்போட வாழ்றது காரணமே இங்க திராவிட சித்தாந்தத்துல ஒரு அரசியல் நடந்தது, அதனாலதான் இந்த ஒற்றுமை இருக்கிறது காரணம் அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி வந்துருங்கிறதுக்காக விஜய் வந்து இதுதானே நம்ம ஊரு அப்படிங்கிறாரு. ஊரா, ஏதோ ஒரு ஊரா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம வந்து இங்க மதங்கள், கிறிஸ்துமஸ், பொங்கல், தீபாவளி, ரம்ஜானு எது இருந்தாலும் நம்ம சந்தோஷத்தை ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கிறோம், இதுதானே நம்ம ஊரு, நம்மளுடைய வாழ்க்கை வழிபாடு இது வெவ்வேறா இருந்தாலும் நம்ம எல்லாருமே சகோதரர்கள் தானே அப்படிங்கிறாரு. இதை மேடையில பேசுற விஜய் அங்கிட்ட போய் திருப்பரங்குன்றத்துல போய் பேசியிருக்கணும். திருப்பரம் நம்ம இதுதானே நம்ம ஊரு, இதுதானே நம்ம ஊரு, நம்ம பண்டிகைகளை வேறுபட்டிருந்தாலும் வழிபாடுகள்ல வேறுபட்டிருந்தாலும் எல்லாம் சகோதரத்துவம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த சகோதரத்துவத்தை கெடுக்கிறதுக்காக
பாஜகவை சேர்ந்தவங்க, இந்து முன்னணியை சேர்ந்தவங்க எவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணாங்க. அதுக்கு எதிராக எச்ராஜா சினிமா வேற எடுத்தாரு. நீதிமன்றத்தோட துணையோட எப்பேற்பட்ட ஆட்டங்களை ஆடிக்கிட்டு இருந்தாங்க. இதை எதிர்த்து ஒரு வாய் திறந்து பேச வேணாம். இந்த சகோதரத்துவத்தை, இந்த பன்மை சமூகத்தை கெடுக்கிறதுக்காக எவ்வளவோ ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அங்க எதிர்த்து நான் வாய் பேச மாட்டேன். அங்க பாஜக இருக்குது முக்கியமா. பாஜக எதிர்த்து நான் பேசினா நாளை காலைல என் வீட்டு வாசல்ல சிபிஐ வந்து நின்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக அதை எதிர்த்து வாயை பேச மாட்டாரு. ஆனா மேடையில் ஏறினதுக்கு அப்புறம் இதுதானே நம்ம ஊரு, நம்ம மதங்கள்ல வேறுபட்டிருந்தாலும் வழிபாடுல வேறுபட்டிருந்தாலும் இதுதானே நம்ம ஊருன்னு சொல்லி மேடையில போயிட்டு யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை அப்படியே அந்த இடத்துல போய் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து சொல்றாரு, நாங்க வந்து கட்சி ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே கடவுள் நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லி கட்சியை நாங்க வந்து பிரகடனப்படுத்தணும். அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் பெரியார் கொள்கை வழிகாட்டி அப்படின்னு சொன்னாலும் நாங்க கடவுள் நம்பிக்கை ஏற்றுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல, அதை இந்த இடத்துல மென்ஷன் பண்றாப்புல. அப்புறம் அதுக்கு எக்ஸ்பிளைனுமே பண்றாரு. உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாரு. உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும், மற்றவர்கள் நம்பிக்கையை மதிக்கிறதுக்கு சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல விஜய் யாரை டார்கெட் பண்ணி சொல்றாரு? உண்மையான, அதாவது நம்பிக்கை கொண்ட ஒருத்தர் தான் நல்லிணக்கத்தோட செயல்படுவாரு, நம்பிக்கை கொண்ட ஒருத்தர் தான் பிறரோட நம்பிக்கையை மதிக்க செயல்படுவாரு அப்படின்னா அப்ப விஜய் இந்த இடத்துல பெரியாரை தானே டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப பெரியாருக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல. அப்ப பெரியார் வந்து மத நல்லிணக்கத்தோட நடக்கலையா? இல்ல பெரியார் அடுத்தவங்களோட நம்பிக்கைக்கு எந்த இடத்துல மதிப்பு கொடுக்கலையா? பெரியாரை பொறுத்த வரைக்கும் மிலாது விழா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசுவாரு. கிறிஸ்துமஸ் விழாவில பெரியார் கலந்துகிட்டு பேசியிருக்கிறாரு. யாரெல்லாம் கோவிலுக்குள்ள அனுமதிக்கப்படலையோ அவங்க கோவிலுக்குள்ள போகணும்னு சொல்லி கோவில் நிலவுக்கான போராட்டம் நடத்திருக்காரு பெரியார். பெரியாரை பொறுத்த வரைக்கும் கடவுள் பேர்ல செய்யக்கூடிய அராஜகங்களை, அக்கிரமங்களை தான் பெரியார் எதிர்த்தாரே தவிர அந்த கடவுள் நம்பிக்கை கொண்ட மக்களை பெரியார் என்னைக்குமே எதிர்த்தது கிடையாது. அப்ப இந்த இடத்துல வந்து நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும், நம்பிக்கை தான் அடுத்தவங்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கக்கூடும் அப்படின்னா அப்போ ஒரு மேடையில, இந்த மேடையில நான் பேசணும், நம்பிக்கை கொண்ட மக்கள் முன்னாடி இருக்கிறாங்க, அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக நான் பெரியாரோட என்னோட கொள்கை வழிகாட்டின்னு சொல்றாரு பெரியார. அந்த பெரியாரையே நான் ஏதாவது தாக்கி பேசினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது. அதாவது இவருக்கு வந்து இதை நான் பேசுறதால இது பெரியாரை இழிவுபடுத்துற மாதிரி ஆகுமே, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு, அது சரியா இருக்கா தப்பா இருக்கா எதுவுமே தெரியாது. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலும் அதையும் சேர்த்து நம்மளால படிச்சிடும் போல. இதுல கொடுமை என்ன தெரியுமா? இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, இதெல்லாம் சொல்லி படிச்சுக்கிட்டே வராரு. அதுக்குள்ள நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் மறந்து போச்சு. ஐயோ, இது 3வது பேஜ்ல எழுதிச்சா 4வது நம்பிக்கைன்னு எழுதிருந்தா, அன்புன்னு எழுதிருந்தா, இது 3வது பக்கமா 4வது பக்கமா தெரியல அப்படின்னு சொல்லி அதை தேட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறமா ஏதோ அவருக்கு முன்னாடி எந்த பக்கம் இருந்துச்சோ அதுல இருந்து ஸ்கிரிப்ட் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த இடத்துல விஜய் பேசுனது ஒட்டுமொத்தமா ஒரு 5 நிமிஷம் தான், 5-5.5 நிமிஷம். அதுல 2.5 நிமிஷம் வரும்போது அவருக்கு மறந்து போச்சு. இந்த அளவுக்கு தான் இன்னுமே தலைவன் அப்டேட் ஆகாமலே அந்த இடத்துல இருந்துக்கிறாப்புல. அதுக்கப்புறமா விஜய் வந்து ஒரு பைபிள் கதை ஒண்ணு சொன்னாரு. இந்த மாதிரி பைபிள் வந்து சில கதைகளை பேசுது. அதுல ஒரு இளைஞன் வந்து பாலுங்கிணத்துல வந்து அவருடைய சகோதரர்களை தூக்கி போட்டுட்டாங்க. அந்த இளைஞனுக்கு எதிராக சதி செஞ்சு அந்த இளைஞன் மேல பொறாம கொண்டு அந்த இளைஞன் வந்து பாலுங்கிணத்துல தூக்கி போட்டாங்க. ஆனா அந்த இளைஞன் தான் பிற்காலத்துல அந்த யாரு தன்னை தூக்கி போட்டாங்களோ அவங்க சகோதரர்கள், அந்த சகோதரர்களை சேர்த்து அந்த நாட்டுக்கே மொத்தமா ஒரு நல்லாட்சி செஞ்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி சைடு கேப்ல இவருடைய புகழ் பாட ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு பைபிள் எந்த கதையை சொல்லி காட்டுறாருன்னா, பைபிளுடைய யோசேப்னு தமிழ்ல சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குரான்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு. அவங்களுடைய சகோதரர்கள் வந்து இவர் மேல பொறாமப்பட்டு அவரை ஒரு கிணத்துல தூக்கி போட்டாங்க. அதுக்கடுத்து ஒரு வணிக கூட்டம் அவர் அங்க இருந்து எடுத்துட்டு போய் அந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட சம்பவம் வரும் பைபிள்ல. அது ஜோசஃபுடைய கதைன்னு வரும். இந்த இடத்துல அவருடைய பேரு ஜோசப், இவங்க ஜோசப் விஜய் அப்படிங்கறதால இதை வந்து அந்த இளைஞன் இந்த இளைஞனுக்கு எதிராக சதி நடந்துச்சு, ஆனா அந்த இளைஞன் எல்லாத்தையும் தட்டி தாண்டி வந்துட்டு எல்லாருக்குமே சேர்த்து ஒரு நல்லாட்சி செஞ்சான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சந்தனி சாக்கல தன்னுடைய புகழ் பாட ஆரம்பிக்கிறாரு. எப்ப பைபிள்ல ஜோசஃபுடைய கதை இருக்கு, அந்த கதையை முழுசா படிச்சிருக்கல. ஜோசப் ஏதாவது பிரச்சனை, மக்களுக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப விட்டுட்டா ஓடினாரு. அவர் ஆட்சி செய்யக்கூடிய காலத்துல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சம் பிற்காலத்துல எப்படி வரும்னு சொல்லி அதுக்கேற்ற ஒரு முழுமையான தற்காப்பு சிந்தனையோடைய செயல்பட்டு அந்த பஞ்சத்துல மக்கள் யாருமே சிக்கி தவிச்சிடக்கூடாது, யாருமே இதுல பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்காக எப்பேற்பட்ட ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு அங்க வந்து மிகப்பெரிய ஆபத்தை தடுத்து நிறுத்தினாரு. இதுதான் பைபிள் சொல்லக்கூடிய ஜோசஃபுடைய கதை. ஆனா இந்த ஜோசப் என்ன செஞ்சாரு, இங்க 41 பேர் தன்னை பார்க்க வந்த, இவரை பார்க்க வந்த 41 பேரு அந்த இடத்துல அநியாயமா கூடுதல் இன்னைக்கு மூச்சு திணறியும் கழுத்துல மிதிப்பட்டு வயிற்றுல மிதிப்பட்டு அந்த 41 பேர் செத்து போயிட்டாங்க. எனக்கு என்னன்னு ஒண்ணு தானே இந்த ஜோசப் அந்த ஜோசஃபை ஒட்டி பாக்குறது, இதெல்லாம் கொஞ்சமாச்சு ஏதாவது நியாயம் இருக்குதா? ஏன்னா அங்க உட்கார்ந்து இருக்க அந்த தற்கொலை கூட்டம் இதுக்கு ஊன்னு உட்காந்து கதை தர்றாங்க. அவங்களுக்கு ஜோசஃபோடைய கதையும் தெரியாது, ஜோசப் விஜயோடைய கதையும் தெரியாது. அப்ப இந்த மாதிரிலாம் வந்து சில கதைகள் எல்லாம் சொன்னா நமக்கு கிறிஸ்தவர்களுடைய ஓட்டு கிடைச்சிடும் சொல்லி விஜய் நம்பலாமே தவிர கிறிஸ்தவர்கள் இதை நம்ப மாட்டாங்க அப்படிங்கறத இங்க களத்துல யதார்த்தம். ஆனா இந்த இடத்துல வந்து இப்ப அவர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. அந்த இடத்துல இவர் கட்சி சார்பில் சில பாதிரியார்களை கூட்டு வராங்க.
அந்த பாதிரியார் ஒருத்தர் அந்த இடத்துல பேசினாரு, இந்த மாதிரி விஜய் வந்து சாதாரண இல்ல, 200 தொகுதிகளை விஜய் ஜெயிப்பாரு அப்படிங்கிறாரு. ஏன் பாதிரியார், இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? சொல்றதா சொல்றீங்க, ஏதோ ஒரு சந்தோஷப்பட சொல்றீங்க, ஆனா அதுக்குன்னு அண்ட புழுகு ஆகாச புழுகா இருக்குல்ல, 200 தொகுதிகளை விஜய் ஜெயிப்பாராம். ஒண்ணும் இல்ல, இப்ப விஜய் வந்து முதல் கூட்டம் விக்ரவாண்டியில நடத்துறாருல, அதிகபட்சம் எவ்வளவு கூட்டம் வந்திருக்கும்? மிஞ்சி போனா ஒரு 3 லட்சம் வந்திருக்குமா? 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்களா? ஆனா விஜயகாந்த் முதல்ல விஜயகாந்த் நடத்துற மாநாடு, அவர் கட்சி ஆரம்பிச்ச முதல் மாநாடுல கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்திருந்தாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம், தமிழ்நாடு அரசியல் திரும்பி பார்க்க வைக்கப்பட்ட ஒரு கூட்டம். அந்த விஜயகாந்தாலே ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது. அப்ப இந்த விஜய் 200 சீட்டு ஜெயிப்பாரு. இவர் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு, ஆனா 200 சீட்டு ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்து பாதிரியார் இன்னொரு வார்த்தையுமே சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினாலே 200 சீட்டு விஜய் ஜெயிப்பாரு அப்படிங்கிறாரு. சரி, ஓகே, இயேசுவின் நாமத்தினால ஒரு பாதிரியார் சொல்றாரு, நான் பார்த்தேன். அதுக்கு அடுத்த வார்த்தையே பாதிரியார் சொல்றாரு, எங்களுடைய தளபதி புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லி பாதிரியார் அவர தளபதிங்கிறாரு. முன்னாடி வார்த்தை இயேசுடைய நாமத்தினாலும் சொல்லிட்டு எங்களுடைய தளபதி புரட்சி தளபதி, உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது பாதிரியார் அதிகமா சினிமா பார்ப்பாரு அப்படிங்கிறது இது மூலமா புரிஞ்சுக்கு வருது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில கூட யா அல்லாஹ் எங்களுடைய தளபதியை நீ பலப்படுத்துவாயாக யா அல்லாஹ் அப்படின்னு துவா செஞ்ச கதையெல்லாம் பார்த்தோம்ல. அந்த மாதிரி ஒரு பாதிரியாரும் இயேசுவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை எங்களுடைய தளபதி புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லி இந்த பாதிரியார் அந்த இடத்துல பேசியிருக்கிறாரு. இது யதார்த்தம் தான். யாராவது கூட்டம் வந்தா அந்த இடத்துல அவங்களை புகழ்ந்து பாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஆனா இந்த யதார்த்தம் கூட மக்களுக்கு தவறான வழிகாட்டல் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நியாயமான பாதிரிகளை இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பாதிரி பொறுப்புல இருக்கவர் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லி புரட்சி தளபதி எங்களுடைய தளபதினு சொன்னா இதை கேட்கக்கூடிய இளைஞர் கூட்டம் இன்னும் 4 அடி மரத்துல ஏறுவான், இன்னும் 40 அடி மரத்துல போய் ஏறிட்டு இன்னும் பல பாதிப்புகளை சந்திப்பானே அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு தூத்துக்குடியில நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், தூத்துக்குடியில இருக்கக்கூடிய சென்ட் சேவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலேஜ்ல நடந்த ஒரு விஷயம். அங்க இருக்கக்கூடிய ஒரு தேவாலயத்திலே, ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துல, அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தினுடைய பாதிரியா இருக்கக்கூடிய கேட்வின் ரூபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார், இந்த பாதிரியார் இன்னைக்கு ஒரு மேடையில பேசும்போது மக்களுக்கு அங்க ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்துல பாதிரியார் சொல்றாரு, வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க பார்த்தோம்னா ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்காங்க, விண்வெளி சார்ந்த படிப்புகள் ஒரு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு கூட இன்னைக்கு ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் படிப்புன்னு சொல்லி அந்த பிள்ளைகளோட கல்வி வளர்ச்சி போயிட்டு இருக்குது. ஆனா இதுவே நம்ம பிள்ளைங்களை போய் கேட்டா நான் விஜய் ரசிகனா வளர்ந்து வந்து நிப்பேன் அப்படின்னு இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா 41 பேரை கொன்ன இவனாடா உனக்கு தலைவன் அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியார் அவ்வளவு ஆதங்கத்தோட சொல்றாரு. ஏன்னா உன்னை நம்பி வந்த ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை நீ விட்டுட்டு ஓடிட்டு இருக்கிறிய, இவனையா நீ தலைவனை ஏத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த பாதிரியார் ஆதங்கம் தாங்காம சொல்றாரு. அதுக்கு அடுத்த வார்த்தையும் பாதிரியார் சொல்றாரு, இப்ப நம்ம கையில விலங்கு போடுறாங்க, நம்ம கையில ஒருத்தவங்க விலங்கு போட்டா அப்பதான் நம்மளுடைய கையை அப்படி நம்ம மேல உயர்த்துவோம், நம்மளோட கையை அந்த நேரத்துல தான் நம்ம கையை அப்படி மேல உயர்த்துவோம். ஆனா விஜய் இவர் எப்பவுமே கையை அப்படி மேலதான் உயர்த்தி இருக்கிறாரு, ஏன்னா இவர் கையில எப்பவே விலங்கு போட்டாச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றாரு. நான் நினைக்கிறேன் அது இந்த பாதிரியார் வந்து முழுசா அவர் வந்து சில வார்த்தைகளை ரொம்ப பார்த்து பயன்படுத்தினாலும் விஜயோட கையில ஆல்ரெடி பிஜேபி இங்க ஒரு விலங்கு போட்டுருச்சு, சிபிஐயோட அந்த ரெய்டை காமிச்சு சிபிஐயோட விசாரணையை காமிச்சு இதை காட்டி ஆல்ரெடி அவர் கையில விலங்கு போட்டுருச்சு, அதனாலதான் அவர் ரொம்ப நாளாவே கையை அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற அர்த்தத்துலதான் அந்த பாதிரியார் சொன்னதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதனால இப்படிப்பட்ட நபர்கள் 41 பேர் செத்து போய் விட்டுட்டு வர்றாரு, இந்த 41 பேர் கொண்ட கொலகாரம் பின்னாடியே நீங்க எல்லாம் போறீங்க அப்படின்னு சொல்லி பாதிரியார் அவ்வளவு ஆதங்கத்தோட பேசுறாருன்னா, ஏன்னா அங்க ஒரு பாதிரி எங்களுடைய தளபதி புரட்சி தளபதினு சொன்னதாலதான் இந்த பாதிரியாரால அந்த ஆதங்கத்தை தாங்க முடியல. ஒரு இளைஞர் கூட்டம் அப்படி வழி தவறி போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு நம்ம நல்ல வழிகாட்ட வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு நம்மளே புரட்சி தளபதி எங்க தளபதி அப்படின்றதா அப்ப அவன் இன்னும் 4 வழி நாசமாதான போயிட்டு போவான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆதங்கத்தோட அந்த பாதிரியார் அந்த இடத்துல பேசிட்டு இருந்தாரு. சரி, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல விஜயோட விழாவுக்கு வருவோமே. விஜயோட விழாவில் பாதிரியார்கள் எல்லாருமே கூப்பிட்டு இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு இஸ்லாமிய சேர்ந்தவர்களும் ஒருத்தவங்களை கூப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக ஆற்காடு நவாப் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்களையுமே அங்க சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க வந்து அந்த இடத்துல பேசக்கூடிய நேரத்துல விஜய் வந்து அவரை நான் பார்த்திருக்கிறேன் அப்படி இப்படி எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அந்த இடத்துல ஒரு விஷயத்துக்கு வராரு. இந்த தமிழ்நாடு இங்க நம்மளாம் மதங்கள்ல வேறுபட்டிருந்தாலும், நம்ம இந்துவாவோ முஸ்லீமாவோ கிறிஸ்தவராவோ இருந்தாலும் நம்ம எல்லாம் யூனிட்டியா இருந்துட்டு இருக்கோம், இந்த ஒற்றுமை தான் இந்த தமிழ்நாட்டுடைய மிகச்சிறப்பான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய சிறப்பை பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒற்றுமை இந்த சிறப்பு இந்தியாவோட எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வலுவான ஒரு அன்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படிங்கிறாரு. அடுத்த வார்த்தை தான் ஆர்காப் நவாப் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க, இந்த தமிழ்நாடு இது ரொம்பவே பாதுகாப்பான ஒரு மாநிலம், குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. கீழே இருந்த மக்கள் எல்லாம் கை தட்டுறாங்க. ஆனா விஜயோட முகம் வாடி போச்சு, அப்படியே வாடி போய் மனுஷன் அப்படியே சோகமா உட்காந்துட்டு போயிட்டாரு.
என்னடா கிறிஸ்துமஸ் விழான்னு கொண்டு வந்தோம், கடைசியில் நாமம் பூசி உட்கார வச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி விஜய் சோர்ந்து போய் உட்கார்ந்தாரு. ஏன்னா இந்த விஜய் தான் இவர் திமுகவை எதிர்த்தாவணுமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக போற இடமெல்லாம் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தமிழ்நாட்டுல பொருளாதார வளர்ச்சி இல்ல, தமிழ்நாட்டுல குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி போற இடமெல்லாம் வாய்க்கு வந்த கதைகள் அடிச்சு விடுறாரு தவிர கடைசி வரைக்கும் விஜயால எந்த ஒரு ஆதாரத்தை காட்ட முடியல. ஆனா அந்த விஜயோடைய மேடையில விஜய பக்கத்துல உட்கார வச்சு இன்னைக்கு ஒருத்தர் ஆற்காடு நவாபோட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த தமிழ்நாடு ஒரு அன்பான மாநிலம், பெண்களுக்கு இந்தியாவிலே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம், குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஒரு மாநிலம் அப்படிங்கறத விஜய்க்கு நல்ல மண்டையில உரைக்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமா அந்த இடத்துல சொன்னாரு. இதை சொல்லி முடிச்சு கூடுதலா ஒரு வார்த்தையை சொல்றாரு, இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் எக்கனாமில செகண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம் தமிழ்நாடு தான், இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில இந்தியாவிலேயே மிகப்பெரிய 2வது இடத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு அப்படி சொல்லி இந்த தமிழ்நாட்டுடைய சிறப்பு என்ன, தமிழ்நாடு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னா இதுக்கு காரணம் இந்த திராவிட கட்சிகள் இத்தனை வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களே அதுதான் இந்த கட்டமைப்புக்கான ஒரு வலு. அதனால இந்த விஷயத்தை எல்லாமே நல்ல மண்டையில உரைக்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. விஜய் முகத்துல ஈயாடல, மனுஷன் பாவம் அப்படியே சோர்ந்து போய் உட்காண்டாரு. நம்மள பெருமையா பேசுவாருன்னு பார்த்தா இவர் தமிழ்நாட்டோட சிறப்பா பேசுறன்ற பேர்ல இன்னைக்கு திமுக ஆட்சியோட பெருமை பேசிட்டு போயிட்டாரு. ஏன்னா இன்னைக்கு லார்ஜஸ்ட் எக்கனாமில செகண்ட் பிளேஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் திமுக ஆட்சி தானே. இன்னைக்கு இந்தியாவில பொருளாதார வளர்ச்சியில 9.69 விழுக்காடு இருந்தது 11.9 விழுக்காடா மாறி இன்னைக்கு 16% அளவுக்கு ஜிஎஸ்டிபில தமிழ்நாடு இன்னைக்கு உயர்ந்திருக்கு. அதுக்கு காரணம் இந்த தமிழ்நாட்டோட இவ்வளவு பெரிய கட்டமைப்பு தான். இங்க திமுக ஆட்சி திராவிட கட்டமைப்பு இங்க உறுதியா இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு நம்மளால வலுவா இருக்க முடியும். இது ஏதோ நேத்து சினிமாவில் ஹீரோவா நடிச்சு இன்னைக்கே முதலமைச்சர் கனவுல வந்தா இது எதுவுமே உனக்கு புரியாதுப்பா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மக்கள் விஜய் நோக்கி ஒரு பாடமா இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நேரத்துல விஜய்க்கு அடுத்த ஒரு அதிர்ச்சி, சொந்த கட்சியில இருந்து அடுத்த ஒரு அதிர்ச்சி. இன்னைக்கு விஜய் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்களுக்கான அறிவிப்புக்கான ஒரு கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா அஜித்தான் சொல்லக்கூடிய ஒருத்தவங்க, இவங்க தூத்துக்குடி பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க பல இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், அந்த கொடியை பிடிச்சிட்டு வைக்கிற மாதிரி அப்படி பயங்கரமா அந்த வீடியோக்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இவங்க நமக்கு தூத்துக்குடியில் நமக்கு தான் பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையோட அந்த கட்சிக்காக நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களாம் ஆரம்ப கால ரசிகர்கள், இவங்க எல்லாமே நிறைய வேலை செஞ்சிட்டு இருந்த நேரத்துல பார்த்தா அவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கல. வேற யாரா இருக்கோ இல்ல நேற்று புதுசா அந்த கட்சியில சேர்ந்தவர்களுக்கோ இப்படி கொடுக்கப்பட்டது. இப்ப திடீர்னு நான் பேசியிருக்கேன் இந்த நேரத்துல அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய ஒரு புகார் என்னன்னா, தாவேகா கட்சியில பொறுப்பு வாங்கி தரதுக்காக 1 கோடி ரூபாய் கேட்கிறாங்க, 1 கோடி கணக்கெல்லாம் இங்க பொறுப்பு கேட்கப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்ப சற்று முன்னாடி இந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்திருக்குது. அப்போ பணம் வாங்கிக்கிட்டோ அல்லது இது மாதிரியான புதுசா சேர்ந்தவர்களுக்கோ ஆளை பார்த்தோ இது மாதிரியான நபர்களுக்கு இப்போ பொறுப்பு கொடுக்கப்படுது. ஆனா அஜித்தா மாதிரியான ஆரம்பத்துல இருந்தே அது மக்கள் மன்றமா இருக்கும் போது, ரசிகர் மன்றமா இருக்கும் போது, அந்த காலத்துல இருந்து உழைச்சவங்களுக்கு இங்க எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல. ஏன்னா இது நம்ம பிராக்டிக்கலா பார்க்கலாமே. இந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா யாரு? ஏன்னா ஒண்ணும் இல்ல, புசி ஆனந்த் ஆரம்பத்துல ஒரு வார்த்தை சொன்னாரு, இங்க யாருக்குமே புதுசா வந்தவங்களுக்கு எல்லாம் எந்த பொறுப்பும் கொடுக்க முடியாது, யார் ஆரம்பத்துல சைக்கிள்ல போய் போஸ்டர் ஓட்டினாங்களோ அவங்களுக்கு தான் எல்லா பொறுப்பும் கொடுக்கப்படும், புதுசா யார் வந்தாலும் எந்த பொறுப்பும் கொடுக்க முடியாது, அண்ணாவை நான் இட்டுன்னு போனேன் தவிர யாருக்கும் எந்த பொறுப்பு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு புசி ஆனந்த் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அந்த கட்சியில பொறுப்பு கொடுக்கப்பட்டவங்களாம் யாரு பாருங்க, ஆதவ அர்ஜுனா. விசிகேல இருந்து ஆதவ அர்ஜுனா இங்க வந்தவர். அவருக்கு கட்சியோட தேர்தல் மேலாண்மை குழுவோட பொதுச் செயலாளர் அவருக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து சிடிஆர் நிர்மல்குமார் பாஜக இருந்து ஒரு சங்கி, அவருக்கு இங்க ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. ராஜ்மோகன் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருந்தாரு, மேடைகள்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. திமுக மேடைக்கு போனா திமுக புகழ்ந்து பேசுவாரு, அதிமுக மேடைக்கு போனா அதிமுகவை புகழ்ந்து பேசுவாரு. இன்னைக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் விஜயை புகழ்ந்து பேசுறாரு. அதுக்கப்புறமா அந்த கட்சியில இப்ப செங்கோட்டையன் வந்தாரு. செங்கோட்டையனுக்கு முக்கியமான பொறுப்பு. அடுத்து நாஞ்சில் சம்பத் வந்தாரு. நாஞ்சில் சம்பத் பல கட்சிகளை டிராவல் பண்ண ஒரு நபர். அவர் அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்ப யாரெல்லாம் அங்க பல்வேறு கட்சியில இருந்து வந்தாங்களோ, நேத்து வந்தாங்களோ, இன்னைக்கு வந்தாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் முக்கிய பொறுப்பு கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த கட்சி இது ரசிகர் மன்றமா இருந்த காலத்துல இருந்து உழைச்சவங்களுக்கு நீங்க எதுவுமே தரலையே அப்படின்னு சொல்லி அந்த அஜித் என்ன செய்யறாங்க, விஜயோடைய காருக்கு முன்னாடி போய் படுத்துட்டாங்க. அந்த காருக்கு முன்னாடி போய் கார்ல விழுந்து அவங்க நீதி கேட்கறாங்க. என்னன்னு கூட கேட்கலங்க, அது என்னவா இருந்து போதும், அவங்களுக்கு பதவி கொடுக்கலையே என்னவோ இருந்து போட்டோம். ஒரு பொண்ணு கார்ல விழுறாங்க இல்லையா, அத்தனை ஆம்பளைங்க இருக்கிறாங்க, பொதுமக்கள் கூட்டம் இல்ல. இந்த இடத்துல ஒண்ணு நல்லா பாத்துக்கணும், பொதுமக்கள் சரியான கூட்டம் அந்த இடத்துல கார்ல விழுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல இறங்கினா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி தாண்டி போலாம். இது உங்களுடைய பணியூர் ஆபீஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனை தான். அங்க நிக்கிறது ஃபுல்லா உங்க கட்சியோட நிர்வாகிகள் தான். அப்ப இவர் காரை விட்டு இறங்கினா ஒன்னும் ஆயிர போறது இல்ல. அப்ப இவர் கார் முன்னாடி ஒரு பொம்பளை ஒரு லேடி விழுறாங்களே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி கார் முன்னாடி விழுறாங்கன்னா அப்ப அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை என்னன்னாச்சும் கேட்கணும். இது எதையுமே கேட்கறது இல்ல, அப்படியே காரை தள்ளி விட்டு அப்படியே உள்ள போயிட்டாரு. உள்ள போனவர் தான். இப்படி பெண்களுக்கு சொந்த கட்சியில பெண்களுக்கு என்னன்னு கூட கேட்க வைக்கல,
இவரு தான் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் வந்து இந்த இடத்துல வந்து பேசிட்டு கிடக்குறாரு. அதுக்கப்புறமா அந்த அஜித்தா என்ன செஞ்சுட்டாங்க, கட்சி ஆபீஸ் முன்னாடியே தர்ணா போராட்டத்தில் உட்காந்துட்டாங்க. விஜய் வந்து எங்களை வந்து பார்க்க வரணும், அவர் பார்க்க வர வரைக்கும் நாங்க இங்க எந்திரிக்க மாட்டோம், எங்களுக்கு பொறுப்பு நியாயமான முறையில் எங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படணும்னு சொல்லி அவங்க ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய இடத்துல நம்ம புஷி வந்தாரு. புஷி என்ன பண்ணாரு, உள்ள அந்த மீட்டிங் எல்லாம் நடந்து முடிச்சு இப்ப வெளியில போனா ஆல்ரெடி விஜய் வந்துட்டு ஓடிட்டாரு. இப்ப புஷி வெளில வந்தா புஷியை பிடிச்சிப்பாங்க இல்லையா, அதனால புஷி பார்த்தாரு இந்த பக்கம் வாசல் வழியா போனா பிடிச்சிருவாங்க, நான் பின்பக்கம் வழியா போயிடுறேன்னு சொல்லி புஷி பின்பக்கமா எஸ்கேப் ஆகி ஓடக்கூடிய ஒரு நிலைமை. அப்போ சொந்த கட்சிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை, சொந்த கட்சிக்காரங்க ஒரு புகார் சொன்னாலே அதையே ஃபேஸ் பண்றதுக்கு ஒரு தைரியம் இல்ல, அதையே ஃபேஸ் பண்றதுக்கு வக்கு இல்ல, பின்பக்கமா தெரிச்சு ஓடுது இந்த கூட்டம். இவங்க தான் நாளைக்கு தமிழ்நாட்டை குடிச்சோன்னா ஆட்டி கிழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த ஒரு கூட்டம் ஆடிட்டு கிடக்குது. அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை முறையா ஹேண்டில் பண்ண தெரியல, அதை முறையா அணுக தெரியல, இப்பேற்பட்ட ஒரு நபர்கள் தான் நீங்க தேடி பார்க்க போறீங்களா? அதனாலதான் அந்த பாதிரியார் அவ்வளவு ஆதங்கத்தோட சொன்னாரு. 41 பேர் இறந்தது கூட அவர் ஒன்னும் ஹார்ஷாவே வார்த்தையை பயன்படுத்தாரு. 41 பேருக்கு கொண்ட கொலகாரன் அவன் பின்னாடி போறீங்களான்னு ஒரு ஆஷாவே இவ்வளவு வார்த்தையை கேட்கிறான்னா அவ்வளவு ஆதங்கம். இப்படியாப்பட்ட நபர் அவருக்கு பின்னாடி இளைஞர்கள் போயிட்டு இருக்கிறீங்களே, என்னடா லாஜிக்கல நீங்க போறீங்க? நல்லா டான்ஸ் ஆடினாரு, நல்லா பாட்டு பண்ணாரு, பறந்து ஃபைட் போட்டாரு, இதெல்லாமான ஒரு தகுதி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்களும் முக்கியமான பொறுப்புள்ள உள்ளவர்களும் இன்னைக்கு விஜயை நோக்கி பல்வேறுபட்ட கேள்விகள் கேட்கிறாங்க. இந்த எந்த கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் இல்லாதால திரும்ப வழக்கம் போல ஓடி போய் ஒளிஞ்சிட்டாரு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். உம்ரா செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்நாள் கனவு. அந்த இபாதத்தை முழு மன திருப்தியோட நியாயமான விலையில செய்யறதுக்கு நம்ம பேடை டிவி உம்ரா சர்வீஸ். ரொம்ப லக்ஸரியான பிரீமியம் 4 ஸ்டார் ஹோட்டல்ஸ், தரமான தமிழ்நாடு உணவு, ஒவ்வொரு வேளையும் 2 வகையான உணவு வகைகள், 50க்கும் மேற்பட்ட வரலாற்று இடங்களை நம்மளே நின்று வழிகாட்டி அந்த வரலாற்று இடங்களை பார்வையிட்டு அதுல இருந்து படிப்பினை பெற்று முழுமையான ஒரு மன திருப்தியோட பரிபூர்ணமா நம்மளுடைய உம்ரா இபாதத்துகள் நிறைவேற்றிட ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க.